ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவோடு தான் வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, நலங்கு மாவு, உளுந்தங்களி மாவு, பிம்பிள் க்யூர் ஃபேஸ் பேக், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின் கான ஃபேஸ் பேக், அதுக்கப்புறமா பொடுதலை தைலம் ஹேர் பேக்கு. இது எல்லாமே நானே என்னோட கைப்பட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்குறேன். ரொம்ப பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னால் 100% கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் பயன்படுத்தினது தான் உங்களுக்கு நான் அதே மெத்தடில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். வாங்கினீங்கன்னா அடுத்து தொடர்ந்து வாங்குவீங்க. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, முருங்கை மரம் வளர்க்குறத பற்றி, அதை எப்படி ப்ரூன் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தரையில் வச்சாலும் சரி, மாடியில் வச்சாலும் சரி, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் தரையில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க முருங்கை மரம் எதுவுமே பண்ண வேண்டாம். இடம் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா முழுக்க ஒரு மரமே கவராகி, இப்போ எங்களுக்குலாம் இந்த தெருவெல்லாம் பறித்து தெருவில் பக்கத்தில் உள்ள அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு முருங்கை மரம் இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் எங்களுக்கு அந்த இடத்துல போர் போட வேண்டியது வந்ததுனால நாங்கள் அந்த முருங்கை மரத்தை எடுத்துட்டோம். இப்போ நான் மாடியில் மட்டும்தான் முருங்கை வச்சுருக்கேங்க. அதில் 2 விதமாக நான் இதில் பதிவை உங்களுக்கு பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். முருங்கை மரம் தொட்டியில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். 20 லிட்டர் கேனில் வைக்கலாமா? அதுவும் தாராளமாக வைக்கலாம். ஆனால் நான் எந்த கேனில் வச்சுருக்கேன் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், 30 லிட்டர் கேனில் வச்சுருக்கேங்க. சரியா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், அதனுடைய தேவை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பக்கெட்டை மாற்றிக்கோங்க. 20 லிட்டர்லாம் வச்சிங்கன்னா சும்மா ஒரு காய் 2 காய் அந்த மாதிரி தான் கிடைக்கும். கீரைகள் கிடைக்கும் போதுமான அளவுக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு 30 லிட்டரில் இருக்குது. எனக்கும் தேவைப்படுற அளவுக்கு டெய்லியுமே அதிலேருந்து நான் கீரை ஒரு கை அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவேங்க. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பொரியல் பண்ணுற அளவுக்கு கீரை எடுக்கிறேங்க. ஏன் டெய்லி எடுப்பேன் அப்படின்னா, நாங்கள் ஒரு கை அளவுக்கு போட்டுட்டு ஒரு சூப்பு போட்டு டெய்லி குடிக்கணும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இப்படி கட் பண்ணி நம்ம எடுக்க அதிலேருந்து நிறைய தலைகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர்லாம் வச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதிலேருந்து முருங்கை காய் நீங்கள் பறிக்கலாம். தாராளமாகவே பறிக்கலாம். சரிங்களா? எப்படி ப்ரூன் பண்ணணும், எப்படி மண்கலவை, ஏன்னா ஆஸ் யூஷுவல் மண்கலவை அப்படிங்கிறதுல ரொம்ப பெருசாலாம் அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு இல்லை. எப்போது நீங்கள் என்ன மண்கலவை போடுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் 1:1 ரேஷியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக காய்கள்லாம் பறிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மரத்தை வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 1 இயருக்கு ஒரு தடவை ரீபாட் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாகவே இன்னும் ரீபாட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அது என்ன காய் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு தடவை மட்டும்தாங்க அதை காய்க்கு விட்டேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நான் அந்த முருங்கை மரத்தை காய்க்கு விடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கீரை பூ இதனுடைய தேவைகள் தான் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். முருங்கை மரத்தில் இப்போ கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரே பூவாக தாங்க இருந்துச்சு. பாருங்கள், இப்போ ஒரு 5-6 அடிக்கு இருக்குது. இப்போ இன்னும் 2 நாளில் இதை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இப்படி இவ்வளோத்துக்கு 4 அடிக்கு மேலே முருங்கை மரத்தை வளர்க்காதீங்க. எதில்? மாடி தோட்டத்தில். தரை தோட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோத்துக்கு வேணாலும் வளர்க்கலாம். எப்போவுமே அந்த 4 அடி இருக்கிற மாதிரி அல்லது 3 அடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒடிச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய தளிர்கள் நிறைய கீரைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். நான் கொத்தாக அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள், ஒரு 200-300 பூக்கள் இருக்கும். அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்து சூப்பில் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது பருப்பு கூட்டு வைப்போம் இல்லையா, அதில் போட்டுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, ஒரு முருங்கை போட்டோன்னா ஒரு காய்க்கு மேலே அல்லது 2 காய்க்கு மேலே சாம்பாரில் சாப்பிட முடியாது. ஆனால் இதே பூக்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 200-300 காய் ஒரே நாளில் நம்மளால் சாப்பிட முடியும். ஒரு கூட்டுலேயோ இல்லை ஏதோ ஒன்றில் நம்ம அதை போடும்போது சத்துக்கள் உங்களுக்கு அந்த பூவில் இதை விட அதிகமாக கிடச்சிரும். ஸோ அதனால் அப்படியே பழகிட்டோம். நாங்கள் முருங்கைக்காய் பறிக்கிறதில்ல.
முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல அப்படின்னா கூட அது பேசாமல் உங்களுக்கு கீரையையும் பூக்களையும் தந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம வீட்டில் வைக்கிறோம், பார்த்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு கீரை அப்படி தண்ணியாக செம்ம டேஸ்ட்டாக கசப்பே இல்லாமல் இருக்கும். பக்கத்துலலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு சுவை இருக்கும், ஆனால் இது கசப்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ கொடுங்க, சரிங்களா? அப்படின்னா அது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரீபாட் பண்ணுறது அப்படின்னோடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப மலப்பாக, எப்படி ரீபாட் பண்ணுறது, அதை வந்து நம்ம பிடுங்கிறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை மரம் வளர்க்குறதுல எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து நான் ரீபாட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்லையோ இல்லைன்னா இந்த மாதிரி பக்கெட்லேயோ இருக்கிறத நம்ம ரீபாட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இதோட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பட் நான் 30 லிட்டர் கேன் வந்து வச்சுருக்கேன்ல, அந்த 30 லிட்டர் கேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி வச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 20 லிட்டர் அப்புறம் பெரிய பெரிய கேனு க்ரோ பேக்கு இதுக்கெல்லாம் இருக்கிற அளவுக்கு கூட இதனுடைய ஆயில் இல்லை. ஒரு 4 தடவை அங்கே எங்கே புரட்டி தூக்கி வச்சோன்னா இங்கே பார்த்தீங்களா லேசாக ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாயன்கீரை எல்லார் மேலேயும் விழுந்து எல்லாரையுமே வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. அப்படி டேமேஜ் பண்ணி அது நொறுங்குது. இது 20 லிட்டர் மேலே வாட்டர் கேன் மேலே என்ன விழுந்தாலும் சரிங்க, அடிங்கடா எவ்வளோ நாளும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் 24x24 க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி, ப்ரூன் பண்ணி எப்படி வளர்க்கணும். கண்டிப்பாக முருங்கை மரம் ப்ரூன் பண்ணி தான் வளர்க்கணும் மாடி தோட்டத்தில். அப்படின்னா மட்டும்தான் அதில் இருந்து நீங்கள் அறுவடையை எடுக்க முடியும். அதிகமாக காய் வேணும்னா கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே மரங்களுக்கு தண்ணீர் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஹாப்பி கார்டனிங்.